வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிறீங்க ரிமோக் ரிவ்யூனா அவங்க மிஸ்டர் ஃபேஸ். டேரக்டர் இலக்குறாமோட இயக்கத்தில் சுனில் வைபவ் நடிச்சு வெளிவந்திருக்கிற படம் தான் பெருசு. ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் படலாம் அதுவும் ஃபேமிலியோட பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த படத்தை தாராளமாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை பிடிக்கலாம், பிடிக்காமையும் போகலாம். பட் எந்த ஒரு வல்கராட்டியும் இல்லாமல் ஒரு டீசெண்டான பக்கமான ஃபுல் ஆஃபோட எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக அமைஞ்சிருக்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைன் தான் எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன கதை தான், பட் கண்டென்ட்டாக இது சர்டிஃபிகேட் படம் வாங்கின கடம். மற்றபடி இந்த படத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வல்கரிட்டியோ, எந்த ஒரு முகசொலிக்கக்கூடிய எந்த ஒரு கதாபாத்திரமோ, எந்த ஒரு விஷயமோ இந்த படத்துக்குள்ளே இல்லவே இல்லை. ஜஸ்ட் ஃபார் த கண்டென்ட்டுக்காக மட்டுமே இந்த படம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அதுதான் இந்த படத்தோட கதையும் கூட. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட கதைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். பட் நான் இதை சொல்ல விரும்பலை. படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க. பட் கண்டிப்பாக இந்த கதைங்கிறது ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை தான். பட் இது குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாக எடுத்திருக்காங்கிறது அது கூடுதல் தகவல் சொல்லுவேன். ஸோ குடும்பத்தோடு பார்க்க முடியுமா இல்லையாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பட் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு ரிஸ்க் தான் சொல்லுவேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் சொல்லுவேன். ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகாமல் குடும்பத்தோடு பார்த்து முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா படம் இப்படி சொல்கிறேன்னா எல்லாருக்கும் எல்லா ஃபேமிலியோடு போய்ட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபிலிட்டி, அந்தளவுக்கு மெச்சூரோ இல்லை ஒரு ஸ்பாட்டிங்கோ உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்குமா இல்லையாங்கிறது கண்டிப்பாக என்னால் கணிக்க முடியாது. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஓரளவு நல்லாவே எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இந்த படம் என்ன தான் ஒரு கண்டென்ட் படமாகவே இருந்தாலும் பட் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டாகவும் சரி, செகண்டாகவும் சரி, ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. பெருசாக போர்லாம் அடிக்காது. சில இடங்களில் ஸ்லோனஸ் இருக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் ஹியூமரை வச்சு ஃபுல்லாக பண்ணி உங்களை முடிஞ்ச வரைக்கும் என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஸ்க்ரீன் ப்ளேங்கிறது இந்த படத்துக்கு ஒரு தேவையான அளவுக்கு ஒரு மீட்டரில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. இப்போ பெர்ஃபார்மனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த படத்தோட மெயின் லீடான சுனில் அண்ட் வைபவ் இவங்க 2 பேர் தான் மெயினாக ஷைன் ஆகும். இவங்களை தாண்டி ஒரு சில கேரக்டர் மட்டும்தான் ஷைன் ஆகும். ஸோ சுனிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்லி வைபவ் வர சுனில் தான் அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கும், நிறைய எமோஷன். அவர் கேரக்டரோட ஆர்க்குங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் நல்லாவே டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் வைபவ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் பேட். அவரால் என்ன முடியுமோ அது நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் அவருக்கான கேரக்டருங்கிறது அவர் தனி ஆர்க்கு, சின்னதாக ஒரு தனி ஆர்க்கு அவர் சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற போல் இந்த படத்தை மொத்தமாக தான் 2 சீனில் வந்து தூக்கிட்டு போனது யாருன்னு பார்த்தா அந்த பெருசு தான். ஸோ படத்துக்கு ஏற்ற மாதிரி, பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த பெருசு வந்து பார்த்திங்கன்னா 2 சீனு தான் வருவா அப்படி. ஆனால் 2 சீனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெறும் உட்காந்தே இருந்து ஃபுல் அட்டென்ஷனையும் அவர் பக்கம் திருப்பிடுவா அப்படி. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது அவர் வேலை சின்னதாக இருந்தாலும் அவரை மாதிரி நடிக்கிறது கஷ்டம். பட் பக்காவாகவே பண்ணி கொடுத்துருந்தாரு. ஏன்னா அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஹியூமருக்கு உதவியாக இருந்த ரெட்டிங் கிறிஸ்லியாக இருக்கட்டும், பாலசரவன்லாம் வந்து அவங்க கேரக்டர் வந்து கேரக்டராக ட்ராவல் ஆகிறாங்க. நாங்கள் காமெடி பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இந்த கதைக்கு என்ன தேவை, இந்த கதைக்குள்ளே அந்த காமெடி அந்த ஹியூமருங்கிறத எப்படி ப்ளேஸ் பண்ணுங்கிறத டேரக்டர் கரெக்டாகவே பார்த்து வேலை வாங்கியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட எல்லா கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு கேரக்டர் பார்க்க வழக்கமாக இல்லாமல் கொஞ்சம் தான் மாறுபட்டு அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்கள் 2 பேரை தாண்டி முனிஸ்கான் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரும் இந்த படத்தோட ஹியூமருக்கு நல்லாவே உதவிருக்கான்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தான் இருப்பாப்படி. ஆனால் அவர் சைட்டு என்ன பண்ணணுமோ பக்காவே பண்ணிட்டாரு. மற்றபடி இந்த படத்தில் நடித்த எல்லாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேடாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. படத்தோட மியூசிக் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அருண்ராஜ் அண்ட் அவரோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், இந்த படத்துக்கு ஓகேங்கிற ஃபீலில் தான் இருந்துச்சு. ஒவ்வொன்று இல்லைனாலும் இந்த படத்துக்கு படத்தோட கதையோடு ஒட்டி வரக்கூடிய எல்லா சீன்ஸுமே அது நல்லாவே மேர்ஜ் ஆயிருந்துச்சு. எந்த ஒரு இடமே தனியாக தெரியல. ஸோ அவரோட வேலையை டீசெண்டாகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதை தாண்டி இந்த படத்தோட சினிமாவோட விஷுவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு என்ன மாதிரி கலர் டோன் தேவையோ, என்ன மாதிரி ஒரு மூட் செட் பண்ணுமோ அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமரா ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சில இடங்கள் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட கண்டென்ட்டுக்கு என்ன மாதிரி ஏங்கிள் தேவையோ அந்த ஏங்கிளை பக்காவே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மூடு செட் பண்ணுறதுக்கான கலர் பேலட் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட விஷுவல் சில இடத்துல லைட்டிங்காக ஓவர் ஷேடோ பண்ண மாதிரி இருந்தது. பட் நிறைய இடத்துல சில இடங்களில் மட்டும்தான். பட் அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஓவரால் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. ஒரு டீசெண்டான ஒரு சினிமோகிராஃபி அண்ட் டெக்னிக்கல் சைட் பார்த்திங்கன்னா இந்த படம் பெருசாக ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான். பட் இந்த படத்துக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை பக்காவே பண்ணி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்ஸை போயிடுவோம். ஸோ நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னதான் அந்த படம் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹியூமராக டீசெண்டாக உங்களை ஓரளவு என்டர்டெயின் பண்ணியிருந்தாலும் சில இடங்களில் சில போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லோனஸ்னு ஃபீல் பண்ணுவீங்க. சில பேருக்கு ஸ்லோனஸாக இருக்கலாம், சில பேருக்கு லேக்காக கூட இருக்கலாம். பட் என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவோ அந்தளவுக்கு
பார்க்கக்கூடிய சுவாரஸ்ய தன்மைங்கிறது சில இடங்களை குறைய தான் செய்யுது. இது ஃபஸ்ட் ஹாஃப்லையும் சரி, செகண்ட் ஹாஃப்லையும் சரி, 2 ஹாஃப்லையுமே இந்த விஷயம் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் ஓரளவு அந்த ஏரியாஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த சீனையே தூக்கியிருக்கலாம். அதே போல் இந்த படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட சில கேரக்டர்ஸ் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கியிருக்கலாம். அது தூக்கிறது அந்த படத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறதில்ல. ஸோ முடிஞ்ச வரை நிறைய கேரக்டர்ஸ் வச்சுருக்காங்க. பட் சில கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அது கடைசி வரைக்கும் ஏன் இருக்குன்னே தெரியல. சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டோ ஆர்க்கு எதுவுமே இல்லாமல் அட்லீஸ்ட் வந்ததுக்கு கேரக்டராக போட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் சும்மா பேச வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்லாம் சும்மா சும்மா ஃபில்லராக இருக்கிறதுக்கு அந்த கேரக்டர்லாம் அதெல்லாம் தூக்கியிருக்கலாம். இன்னும் இந்த படம் பெட்டராகவே போயிருக்கும். இந்த படத்தோட எமோஷன் பார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எமோஷனுங்கிறது இந்த படத்துக்கு வந்து இருக்குது. இந்த படத்துக்குள்ளே நிறைய எமோஷன் பார்ட் ஒர்க்காக இருக்குது. பட் அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஒரு தனி ஃபில்லராக இருக்குது. அதாவது இந்த படத்துக்கு வந்து எமோஷன் பார்ட்டுக்குன்னு தனியாக ஒரு லொக்கேஷன் ஒதுக்கி ஒரு டைம் எடுத்து ப்ரீதிங் ஸ்பேஸ் எடுத்து போகிறாங்க. ப்ரீதிங் ஸ்பேஸ் தேவைப்படுது தான். பட் வந்து என்னென்னா அது கதையோட சிங்க் ஆகாமல் தனியாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் கதையோட அடாப்ட் பண்ணியிருந்தால் பெட்டராகவே இருந்திருக்கும். பிகாஸ் அந்த சீன் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது, ஆடியன்ஸ்க்கு ஆப்வியஸ்லி தெரியுது அந்த சீன் வந்து இப்போ இவன் போய் உட்காந்து பேச போகிறான், இவனுக்கு வந்து எமோஷனலாக ஏதாவது 4 வார்த்தை பேச போகிறான், அதுக்கு அவன் ஏதாவது 4 வார்த்தை ஆறுதலாக சொல்ல போகிறான் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி ஆடியன்ஸ்க்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ அதை கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாகவே வேணும், இன்னும் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். கதையோட பொருந்தி வர அளவுக்கு அந்த எமோஷன்ஸ் செஞ்சிருந்தா இன்னுமே பெட்டராகவே ஒர்க் ஆகிருக்கும். பெரிய குறையாக சொல்லலை, பட் அந்த தனியாக தெரிஞ்சதுங்கிறது உண்மையாக எனக்கு உறுத்துச்சு. அதே போல் இந்த படத்தோட முன்னாடி சொன்னது போல் இது படம் ஏ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடிகிற ஒரு படமாகவே இருந்தாலும், இந்த படத்தோட டீமே அதை தான் அப்படி சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இந்த கண்டென்ட்ங்கிறது ஒரு டிஸ்டர்பிங்கான கண்டென்ட் தான். முக்கியமாக நம்ம மாதிரி யங்ஸ்டரோ இல்லை கொஞ்சம் கப்பல்ஸாவோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் போகிறீங்கன்னா இந்த படம் மேபி நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. பட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணக்கூடிய பல அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு கன்வின்சிங்காக இருக்குமான்னு கேட்டால் அது பெரிய டவுட்டு தான். ஸோ உங்கள் ஃபேமிலியோட கூப்பிட்டு போகிறீங்கன்னா தயவு செஞ்சு வீட்டில் சொல்லி கூட்டிகிட்டு போங்க. இல்லைனா மேபி இந்த படம் அவங்களுக்கு பிடிக்காமல் போக கூட சான்ஸ் இருக்குது. இந்த படம் என்ன தான் ஒரு நல்ல ஹியூமரோட டீசெண்டாகவே இருந்தாலும் கூட மேபி இந்த படத்தோட கண்டென்ட்டுங்கிறது மேபி ஒரு சில பேருக்கு டிஸ்டர்பிங்காக அமைக்கலாம், இல்லை ஒரு கம்ஃபர்டபுளை கொடுக்காம போக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் குடும்பத்தோடு போகிறீங்கன்னா பிள்ளைங்க இந்த குட்டீஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போங்க. இல்லைனா இந்த படம் அவங்கள பிடிக்காமல் போகிறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. ஓவரால் இந்த படம் எப்படிப்பட்ட படமாக அமைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபுல் ஆஃப்னு சொல்லுவேன். ரொம்ப பெருசாக ஆகும்னு இல்லைனாலும் இந்த படத்தை எடுத்துக்கிட்ட கதைக்கும் அந்த சூழ்நிலைக்கும் அந்த கண்டென்ட்டை பக்காவாக அப்ரோச் பண்ணி நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக தேட்டர்ஸ் போய் பாருங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். முக்கியமாக இந்த படத்தை நீங்கள் குடும்பத்தோடு பார்க்குறீங்கன்னா அது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ முடிஞ்சவங்க யாராவது குடும்பத்தோடு போய் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு முடிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த படம் எனக்கு வந்து டீசெண்டாகவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. ரொம்ப பேட்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அந்த படம் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறேன், தேட்டர்ஸ் போய் பாருங்கள். நான் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு இந்த படம் ஜஸ்ட் ஓகேன்னு சொல்கிறேன். பட் நீங்கள் ஒரு ஸ்டார் கொடுத்தீங்கன்னா எத்தனை ஸ்டார் இந்த பெருசுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் வேற ஒரு வீட்டில் சந்திக்கிறேன். அப்புறம் என்ன வரட்டா?